இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சாத்தானுக்கு சொல்லியிருந்தார். உபாகமம் 8:3 சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சாத்தானை நோக்கி சொல்லியிருந்தார். அப்பத்தினால மனுஷன் பிழைக்கிறதல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைக்கிறான். அப்போ அந்த வார்த்தை தான் தேவனாகவும் தேவன்தான் அந்த வார்த்தை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது என்பதை யோவான் ஸ்நானன் அவரை கண்டவுடனே, மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியிருந்தான். அப்போ நாம் அறிகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவன்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மாம்சமாக இறங்கி தேவனுடைய குமாரனாக இந்த பூலோகத்துக்கு இயேசு என்ற நாமத்தோடு இறங்கி வந்து இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இதுதான் மனுஷகுல மீட்பின் திட்டம் என்பதையும் மனுஷன் அறிந்திருக்க வேணும். மனுஷன் பாவியாக மாறிப்போனான். தேவனுக்கு எதிராக பாவம் செய்ததன் மூலம் மனுஷன் பாவியாக போய்விட்டான். பாவியாக போன மனுஷனை மீட்டுக்கொள்ள தேவனே மனுஷனாக இறங்கி வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ரோமர் 8:36 போவோம். மிக முக்கியமான ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ,
பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, பாவிகளா பிறந்த எங்கள் மீது தேவரின் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியில் இருந்தும் தேவரின் நிறங்களை விலக்கினீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொற்றொடரை அநேகமான போதகர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற இன்னொரு உபதேசத்தை உருவாக்கி அநேகமான கிறிஸ்தவர்களை நரகத்துக்குள் தள்ளிய வண்ணமாக இருக்கிறார்கள். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்றால், நிபந்தனையோடு கூடிய நித்திய பாதுகாப்பு நமக்கு உண்டே தவிர நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்பதை முதற்கண் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் இருந்து நாம் பெறுகிற சகலதும் ஒவ்வொரு நிபந்தனையோடு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது. நிபந்தனையை நிறைவேற்றாமல் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசம் உறுதிப்படுத்துவது என்னவென்றால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் ரட்சிப்ப, கவனமாக கேளுங்கள், ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் ரட்சிப்ப ஒரு பொழுதும் இழக்க முடியாது எனவும், ரட்சிப்பை பெற்றவன் எவ்வளவு மோசமான பாவத்தை செய்து அதில் நிலைத்திருந்தாலும் அவன் நிச்சயமாக பரலோகம் செல்வான் என்பதே இந்த உபதேசத்தின் நிலைப்பாடாகும். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ரட்சிப்பை ஒருவன் பெற்றானாக இருந்தால் அவன் ஒரு பொழுதும் பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவான். அவன் என்ன பாவத்தை செய்தான்னா, பாவத்தையே செய்து கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்தினால் என்ன, ஒரு பொழுதும் அவன் பாதாளத்துக்கு போக மாட்டான். அவன் மரித்தவுடன் அவன் பரலோகத்துக்கு செல்வான் என்பதே இந்த நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தினுடைய முக்கிய கருத்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உபதேசம் வேத வசனத்துக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது,
இந்த மாதிரியான உபதேசத்தை போதிக்கிறது வேத வசனத்தோடு அது ஒத்திருக்கவில்லை என்பதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேத வார்த்தைக்கு இந்த மாதிரியான உபதேசம் முரணாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த உபதேசம் ஒருவனுடைய சொந்த பொறுப்பை நிராகரிக்கிற அதே நேரம் மனிதனுடைய சுயாதீனத்தையும் நிராகரிக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த உபதேசம் ஒருவனுடைய சொந்த பொறுப்பை நிராகரிக்கிற அதே நேரம் மனிதனுடைய சுயாதீனத்தையும் நிராகரிக்கிறது. இவ்வகையான உபதேசம் ஏறத்தாழ ரோமர் 8:29 சொல்லப்பட்ட முன்குறிப்பு என்ற பரவலான உபதேசத்தின் இன்னொரு முகம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:29 இது பற்றி முன்குறிப்பு என்று சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து அதே மாதிரி அவர்கள் போதிக்கிறார்கள். அது அப்படி என்றால் சகலதும் முன்குறிக்கப்பட்டது. மனுஷன் பாதாளம் போவதோ, மனுஷன் பரலோகம் போவதோ அது தேவனால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமானபடியால் மனுஷன் அதை பற்றி எதுவும் செய்வதற்கில்லை, சொல்லுவதற்கும் இல்லை. அப்போ இதை முன்குறிப்பு என்ற உபதேசம் அதே மாதிரியே இந்த நித்திய பாதுகாப்பு, நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் நரகத்துக்கு போகிறதும் பரலோகத்துக்கு போகிறதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் மனுஷனுக்கு தெரிவில்லை. இல்லை என்கிறது இந்த உபதேசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு, முன்குறிப்பு போன்ற தவறான உபதேசங்களினால் சீர்குலைந்தோர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உபதேசத்தை பின்பற்றுகிற மனுஷர்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அது என்னென்று சொன்னால், யூதாஸ்காரியோத்துக்கு என்ன நடந்தது? அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான், அவன் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பற்றி இருந்தான், அவனுடைய நாமம் ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் அவன் என்ன செய்தான்? அதாவது அந்த பாதுகாப்பை அவன் இழந்து போனான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் அவன் பாதாளத்துக்குள்ளே இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அவனுக்கு கொடுத்த பாதுகாப்பை அவன் இழந்து போனான் என்பதை அந்த நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு உபதேசிக்கிற மனுஷர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்லுறது என்னன்னு சொன்னால், யூதாஸ்காரியோத்துக்கு என்ன நடந்தது, மற்றது வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், விதைக்கிறவனின் உபமானத்தில் வழியருகே விதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, முள்ளுள்ளடங்களில் விதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு என்ன நடந்தது என்ற விவரத்தை தெளிவாக இந்த மனுஷர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தவறான உபதேசங்களுக்கு இரையாகி எந்த கிறிஸ்தவனும் தம்மை கெடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்படாது என்றே நான் கருதுகிறேன். அப்போ முன்குறிப்பு, நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசங்கள் போதிக்கப்படும் பொழுது கிறிஸ்தவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? யூதாஸ்காரியோத்துக்கு என்ன நடந்தது? அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தானே, ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் அவனுடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது, கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்தானே, அகித்தோப்பலுக்கு என்ன நடந்தது?
அப்போ இந்த மனுஷர்கள் தங்களுடைய ஆத்துமாவை இழந்து போனார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பும் முன்குறிப்பு என்ற இந்த உபதேசங்கள், அதாவது பிசாசினுடைய உபதேசங்கள் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் இரையாக போயிருக்கிறார்கள். எப்படி இருக்க, இன்னொரு விஷயத்தில் பார்க்க எசேக்கியலில் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியல் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கவனமாக கவனித்தால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை பார்ப்போம். நீதிமான் ரட்சிக்கப்பட்டவன் தான் நீதிமான். அப்போ நீதிமான் தன்னீதி சுயநீதி. அநேகமான கிறிஸ்தவர்கள் சுயநீதியில் வாழுகிறார்கள். அதை பற்றித்தான் இங்கு சொல்லப்படுகிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது, தேவனுடைய நீதிக்கு எதிராக கேடு செய்யும் போது, நான் அவன் முன் இடரல வைக்கும் பொழுது அவன் விழுந்து போகத்தக்கதாக தேவாதி தேவன் இடரல வைக்கிறார். எப்போ இடரல வைக்கிறார்? அவன் நீதிகேடு செய்யும் போது, தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய சுயநீதியிலே அவன் நிலை நிற்கும் பொழுது, நான் அவனுக்கு முன்பாக இடரலை ஏற்படுத்துகிறேன். அப்படி இடரலை ஏற்படுத்தும் பொழுது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் சுயநீதிகள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் என எசேக்கியேலுக்கு கர்த்தர் கூறினதை ஒருவன் தெளிவாக புரிந்து கொண்டால், இந்த விஷமத்தனமான உபதேசங்கள், அதென்ன விஷமத்தனமான உபதேசங்கள்? நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு, முன் குறிப்பு என்ற இந்த விஷமத்தனமான உபதேசங்களிலிருந்து மனுஷர்கள் தப்பித்து கொள்ளலாம், இலகுவாக தப்பித்து கொள்ளலாம். எசேக்கியல் 3:20 நீதிமான் நீதியை விட்டு திரும்பும் பொழுது, தன் நீதியை விட்டு திரும்பி, அவனுடைய நீதி என்ன? முழுக்க தேவனுடைய நீதி. அந்த நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு. அப்போ அந்த நீதிக்கு எதிராக கேடு செய்யும் பொழுது நான் அவன் முன்பு இடரல வைப்பேன். அவன் சாவான். அப்போ அவன் சாவான் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார், அவன் சாவான், நீதிமான் சாவான். அப்படி இருக்கும் பொழுது நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தினால சொல்லப்படுவது என்ன? முன்குறிப்பு என்ற உபதேசத்தினால சொல்லப்படுவது என்ன? அப்போ இதுகள் எல்லாம் முழுதும் எசேக்கியல் 3:20 விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பின் தேவன் நம்மை வெளியே உள்ள எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறாரே தவிர, மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிப்பின் தேவன் நம்மை வெளியே உள்ள எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறாரே தவிர நம்மிடத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவதில்லை. இதற்கு அருமையான உதாரணம் யூதாஸ் காரியோத்து, அகித்தோப்பல். அப்போ ஒருவன் விரும்பினால் அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போவதற்கு அவனுக்கு உள்ள சுயாதீன உரிமையில் தேவன் தலையிடுவதில்லை. அவனுக்கு இருக்கிற சுயாதீன உரிமையில் தேவன் தலையிடுவதில்லை. வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் தேவன் ஒருவனுடைய சுயாதீன உரிமையில் தலையிட்டதாக சொல்லப்படவில்லை.
ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாக இருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது கிறிஸ்துவை விட்டு விலகி தங்களுடைய சோரம் போன வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறதென்ன? நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு முன்குறிப்பு என்ற இந்த உபதேசத்துக்கு செவி கொடுப்பது என்ன? நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் பொழுது நான் அவனுக்கு முன்பாக இடர்களை வைப்பேன், அவன் சாவான் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய சுயாதீன உரிமையில் அவர் ஒரு பொழுதும் தலையிட போகிறதில்லை. அப்போ கிறிஸ்தவனை, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை வெளியிலே இருக்கிற எதிரிகளிடமிருந்து தேவன் காப்பாற்றுகிறாரே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற அவனுக்குள்ளே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவனுக்குள்ள சுயாதீன உரிமையில் ஒரு காலமும் தேவன் தலையிடுவதில்லை. அவன் வேணும், கிறிஸ்துவன் அன்பு எனக்கு வேண்டாம் என்று அவன் தீர்மானித்தால் அவன் தாராளமாக அவரை விட்டு விலகி போக அவனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையில் தேவன் ஒரு பொழுதும் தலையிடுவதில்லை என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே ஏராளமான எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு சரிபெறாது என்று சொல்லி தங்களுடைய சோரம் போன பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறது, அப்போ சுயாதீன உரிமையில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சுயாதீன உரிமையில் தேவன் தலையிடுவதில்லை. அப்படி தலையிடுவதாக இருந்தால் ஆதாம் ஏவாளில் தலையிட்டு மனித வீழ்ச்சி ஏற்படாமல் காப்பாற்றி இருக்க முடியுமே என்பதனை சற்று சிந்தித்து பார்ப்பது நல்லது. தேவன் விசுவாசியை அவனிடத்திலிருந்து பாதுகாப்பதில்லை. இன்றும் விசுவாசிக்கு அதே தெரிவு செய்யும் சுதந்திரம் உண்டு. அதுவே அவனுடைய நித்திய தலைவிதியை தீர்மானிக்கிறது. அவனுக்கு தெரிவு செய்யும் சுதந்திரம் இருக்கிறபடியினால் அதுவே அவனுடைய நித்திய தலைவிதியை தீர்மானிக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் மனுஷனுடைய தெரிவு தேவனுடைய தெரிவை விட ஞானம் உள்ளது என்பதல்ல. அத்தகைய சிந்தனை அர்த்தமற்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ அது எப்படி என்றால், தேவன் மனுஷனுக்கு தானே தெரிவு செய்யும் சலுகையை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், இதே சலுகையை ஆதாம் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார். அதே சலுகையை முழு மனுஷ குலத்துக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் மனுஷனுக்கு தானே தெரிவு செய்யும் சலுகையை கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் தேவனாயிருந்தால் என்ன, மனுஷனாயிருந்தால் என்ன, அன்பு தெரிவினால் தீர்மானிக்கப்பட வேண்டியதே. அப்படி இல்லை என்றால் அது அன்பாக இருக்க முடியாது. தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழ்வதற்கு தெரிவு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வற்புறுத்தி அன்பை வெளிப்படுத்த முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வற்புறுத்தி அன்பை வெளிப்படுத்துவது இயற்கையான அன்பு அல்ல, அது அடிமைத்தனமான அன்பு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அன்பு எந்த காலமும் தெரிவாக இருக்க வேண்டும். அப்படியே மனிதனும் தேவனில் அன்பு செலுத்துவதற்கு அவனுக்கு தெரிவின் வல்லமை கொடுக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவில் உண்மையான அன்புள்ள விசுவாசி ஒரு பொழுதும் எந்த தடைகளையும் பொருட்படுத்த மாட்டான் என்பதனையே உபத்திரவமோ வியாகுலமோ
துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பு ஒரு பொழுதும் பிரிக்க மாட்டாது. இவ்வளவு உபத்திரவங்கள் வந்தால் என்னவா இருந்தால் என்ன, ஒரு கிறிஸ்தவன் தெரிவை மேற்கொண்டான். நான் இயேசு கிறிஸ்துவில் அன்பாய் இருப்பேன், அவருடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த அன்பின் மூலம் நான் அவரில் அன்பு செலுத்துகிறேன். ஆனபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை ஒரு பொழுதும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் தாராளமாக சொல்ல முடியும். அது அவனுடைய தெரிவு. இதை பற்றி கொஞ்சம் விமர்சனம் செய்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ சாத்தானுக்கு 7 விதமான ஆயுதங்கள் இங்கே இருக்கிறத நாம் காண்கிறோம். அதன் அந்த 7 விதமான ஆயுதங்கள்: உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. இவ்வளவும் இந்த 7 விதமான ஆயுதங்கள் இங்கே சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் காண்கிறோம். இவை யாவும் அவனுடைய பண்டக சாலையில் இருக்கிற ஆயுதங்கள் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ இந்த 7 ஆயுதத்தையும் அவன் பாவிக்கலாமோ என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். இவை யாவும் அவனுடைய ஆயுத பண்டக சாலையில் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆயுதங்களை அவன் தான் நினைத்தவாறு ஒரு விசுவாசியின் மேல் பாவிக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 7 ஆயுதங்களையும் ஒரு விசுவாசியின் மேலே சாத்தான் தான் நினைத்த மாதிரி ஒரு பொழுதும் பாவிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை பாவிப்பதற்கு அவன் தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும். லூக்கா 22:31-32, யோபு 1:12, யோபு 2:6 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே விசுவாசியை சோதிக்கிறார் என கூறுவதே மிக பொருத்தமாக இருக்கிறது. அவர் அன்பினால சோதனையை தயார் செய்து அவருடைய ஞானத்தினாலே அதை நிறைவேற்றுகிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்பினால தான் அவர் சோதிக்கிறார். அப்போ அன்பினால சோதனையை தயார் செய்து அவருடைய ஞானத்தினாலே அதை நிறைவேற்றுகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசியை விசுவாசத்தில் பலப்படுத்துவதே தேவனுடைய சோதனையின் நோக்கமே தவிர அவனை அழிப்பதற்கு அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தானோ அவனை அழிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறான் என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆயுதங்கள் விசுவாசியை அவமானப்படுத்துகிறது, விசுவாசியை அவலட்சணப்படுத்துகிறது, விசுவாசியை இழிவாக்குறது, விசுவாசியை அவமதிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தான் வச்சிருக்கிற இந்த 7 ஆயுதங்களும் ஒரு விசுவாசிக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயிலம் கிறிஸ்து அவனில் தொடர்ந்து அன்பு செலுத்திய வண்ணமே இருக்கிறார். யோசப் இருண்ட நிலவரையில் தொழுவத்துக்குள் அவன் கால்கள் விலங்கிடப்பட்டிருந்த போதும் கிறிஸ்து அவனிலே அன்பாய் இருந்தார். அவன் எகிப்தில் சிங்காசனத்தில் இருக்கும் போதும் தேவன் அவனில் அன்பாய் இருந்தார். மனுஷ அன்பு குறைவுள்ளது, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அப்படி அல்ல. உதாரணமாக, ஒருவன் தனக்கு நியமிக்கப்பட்ட பெண் மீது அன்பாயிருப்பான். அவளின் தோற்றத்தில் விபத்தின் காரணமாக அவலட்சணம் ஏற்பட்டால் அவள் மீது அன்பு குறைந்து போம். ஆனால் தனக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியான விசுவாசிக்கு விபத்து சாத்தானால் ஏற்பட்டு தோற்றத்தில் மாற்றம் அடைந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு குறைவதே இல்லை.
கிறிஸ்துவின் அன்பு குறைவதே இல்லை, அது மாற்றமடைவதே இல்லை. உடன்படிக்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. மேலெழுந்த வாரியாக கவனமாக, நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி இன்னும் விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும்